ரொம்ப செல்வ செழிப்போட இருப்பாங்க. இதுவரைக்கும் ரொம்ப மோசமா இருந்தவங்க, இனி கொடிகட்டி பறக்க போறாங்க. சும்மா அவங்க அவங்க பக்கம் தான்ப்பா காத்தே வீசுது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள். உங்களுக்கு தான் துலாம் சூப்பரா இருக்கு, கும்பத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, ம், தனுசுக்கு நல்லா இருக்கு, ம். ரிஷபம், கன்னி, மகரம் இவங்க ம். அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கு. சரி, சரி. அதுல நம்பர் 1 ஏ கிளாஸ்னா துலாம், கும்பம் தான் சூப்பரா இருக்கு. ம். அமைதியா இருக்கணும். ரொம்ப உங்களுடைய அமைதியின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எது? மகரம் அமைதியா இருந்தே சாதிச்சுக்கணும். அமைதியா இருந்தீங்கன்னா வேலை நடக்கும். வாயை திறந்தீங்கன்னா எல்லாம் விசித்திரமா தான் போகும். எல்லாரும் சர்ச்சைக்கு உட்படும். உங்க பேச்சுனால பிரச்சனை வரும். மகர ராசி. மகர ராசிக்கு ரொம்ப, அதாவது மகரம்னா திரிகோணம் ஃபுல்லா வேலை செய்யும். ம், ம், மகரம், கன்னி, ரிஷபம் பேச்சை கண்ட்ரோல் பண்ணி வேலையில காட்டினீங்கன்னா பெரிய ஆள் நீங்க. ம், ம், உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். ம். குரு பார்வை இருக்கறனால ஆரம்பத்துல ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ம். லாஸ்ட் அது உங்களுக்கு சாதகமா மாறிடும். ஆனா ஏன் சர்ச்சையை உருவாக்குவானே, அதனால சொல்ல வரேன். ம். பேச்சுல மட்டும் கவனமா இருந்தா போதும். மத்தபடி ஒண்ணு விஷயம். திரைப்பிரபலங்கள் கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு கேமரா எல்லாம் மாறிடுங்க. ஆ? இந்த கேமரா லென்ஸ் இதெல்லாம் இருக்காது. இனிமேல் ஆள்ல ஷார்டேஜ் ஆயிடும். ஆ, ஏஐ டெக்னாலஜிங்கிறது 3ஆம் இடம். ஆ, அது குரு வந்து உட்கார போறாருன்னா கம்ப்ளீட் நீங்க ஒரு இடத்துல உட்காந்து 10 கேமரா ஒரே ஷாட்ல ஆபரேட் பண்ற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்துரும். ஓ, வேற வேற ஆளை நீங்க ஷூட் பண்ணுவீங்க. ஆனா டெக்னாலஜி பேஸ்டு ஒரே இடத்துல உட்கார மாதிரி ஒரு ரிமோட் சென்சிங் யூனிட் மூலியமா உங்களுக்கு இது நடக்கும். ம், அதனால நிறைய பேர் இந்த கேமரா இந்த சிஸ்டமே இப்ப முடிஞ்சிடும். எப்படி நம்ம வந்து 2G ல இருந்து 5G மாறும்போது மொபைல் போன்லாம் தூக்கி போட்டு புதுசு போடணுமோ, ம், ம், பட்டன் மொபைல்ல இருந்து எப்படி ஆண்ட்ராய்டு மாறும்போது மாட்டுதோ அந்த மாதிரி மாறிடும். ம், சிங்கிள் டச் ஆப்ல எல்லாமே நடக்கிற மாதிரி நடந்துரும். ம், அதனால என்டையர் துறையே கம்ப்ளீட்டா மாறும். இதான் மீடியா துறை பயங்கர பிரபலமா இருக்கும். பத்திரிகை துறைகள் இருக்கணும். அடுத்த ஒரு வருஷத்துல 2 தடவை அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ம். கவர்மெண்ட்ல இருந்து அவார்டு வரும் அவங்களுக்குலாம். ஓ, அதனால பெரிய பெரிய விஷயங்கள் மீடியா துறையை பொறுத்த வரைக்கும் நத்திங் டு வரி. ம். சூப்பரா இருக்கும். மீடியா, பத்திரிகை, எனி கைண்ட் ஆஃப் டிசைனிங், ம், ஆர்கிடெக்சர், பேச்சு, அதே மாதிரி உங்களுடைய ஆன்லைன் டீச்சிங், ஆன்லைன் பேஸ்ட் எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் அவளுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். விவசாயிகள் அதே போல விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு 2025 முதல் 5 மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் வக்ர ரீதியாக மேலையும் கீழியுமா போயிட்டு வந்துட்டு இருக்கும். ம், செவ்வாய்ங்கிறது வித்துக்கள்னு சொல்லுவோம். அதாவது பூமிக்கு கீழே கூடி வித்து பயங்கர பிரைசிங்லாம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆனா அவங்க நல்லதான் கேட்டா வராம இருந்து இன்க்ரீஸ் ஆனா என்ன யூஸ் ஆக்சுவலா? அவங்க வந்து விளைவிக்கவே இல்லை. ஆனா பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி? அது வித்தனங்கள் சீடோட பிரைஸே இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால அவங்கனால ரொம்ப சஸ்டெயின் பண்ண முடியாது. முதல் 5 மாசம் வந்து கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆயிடும். சாகர நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கறேன்னா, கொஞ்சம் ஆபத்து, உயிர் ஆபத்து அளவுக்கு சிக்கல் இருக்கும். நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது சொல்லலாமா இது? சிம்மம், மேஷம், இந்த விருச்சிகம் இந்த 3 ராசிகளுக்கும் கவனமா இருக்கும். ஆஹா. உடல் ரீதியாவும் பிளஸ் உடல் வந்து ரீதியா சின்ன சின்ன சர்ஜரிஸ் நடக்கலாம். டே கேர் சர்ஜரி மாதிரி நடக்கலாம். ம், வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த்ல பாதிப்பு கொடுக்கலாம். ம், இந்த மாதிரிலாம் நடக்கிற சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் பாத்துக்கணும். ரைட். சென்னையை பொறுத்தவரையில் அமைவிட ரீதியா சொல்ல முடியுமா? சென்னைக்கு எப்படி இருக்க போகிறது 2000? மீனம் அப்படின்னு எடுத்தவே மீனம்பாக்கம், தாம்பரம் இது 2ல நிறைய பிரச்சனை வரும். அடுத்த 1.5 வருஷத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். ம், மீனத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து மீனம்பாக்கம், தாம்பரம் இந்த 2 இடங்களுமே பாதிக்கப்படும். பார்வை வந்து ரிஷபத்தின் மேல விழுகும். என்டையர் ரிஷபம் அப்படின்னாவே அது என்டையர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கவர் ஆகும். நீங்க சென்னைன்னு ஏன் கேட்டீங்கன்னு தெரியல. ஆனா டைம் சரியில்லைன்னு தான் சொல்லலாம். சென்னைக்கு அடுத்த 1.5 வருஷம் டைம் சரியில்லை. பினான்ஸ் ரீதியாவும் கவனமா இருக்கணும். பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். சென்னையில நிறைய கிரைம்ஸ் நடக்கும். அதுலயும் அடுத்த 1.5 வருஷம் ரொம்ப கவனமா இந்த ஃப்ளட்ல இருந்தெல்லாம் அந்த முறை ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம் சார். சேஃப் ஆயிட்டோம். ஃப்ரெட்டோட விஷயத்தோட இது எப்படின்னா பினான்சியல் கிரைம்ஸ், ஆ, அதே மாதிரி லேடிஸ் சம்பந்தப்பட்ட கிரைம்ஸ் தான் அடுத்த 1.5 வருஷத்துக்கு ஜாஸ்தியா நடக்கும் ம். சென்னையில. ம், அதனால அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். ம், ம். ஒட்டுமொத்தமாவே 2025க்கு எவ்வளவு மதிப்பீடு கொடுக்கலாம்? இன் ஜெனரல் பார்க்கும்போது ஒரு 60% கொடுக்கலாம். 60%. அவ்வளவுதான். ம், ம், 40ங்கிறது அவங்க தனி மனிதனுடைய ஜாதகத்தின் பொறுத்து அது என்டையரா மாறும். ம், ம். அப்படிதான் சொல்ல முடியும். சரி. எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போலாம்? ஒவ்வொரு நாளையும் எப்படி கொண்டு போகலாம்? அதாவது என்னன்னா என்டையர் தமிழ்நாட்டுக்கே ஒரு விதிவிலக்காக இருக்கக்கூடிய இடம் வந்து திருச்சி தான். இப்போ இந்த 2025 எடுத்தா அந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஸ்தலம் வந்து திருச்சின்னு அமைவிடத்தை. அமைவிடத்தை. அதுல 12ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துன்னா, சனிங்கிறது எல்லைன்னு சொல்லுவோம். அங்க சனியுடைய காரகத்துவம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல திருச்சியில இந்த மாதிரி இடம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா எல்லைக்கரை ஆஞ்சநேயர்னு இருக்காரு. ம், திருவாணிக்காவலுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் சென்டர்ல ஸ்ரீமன் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயருடைய சன்னிதானம் இருக்கு. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு போயிட்டு வாங்க. அங்க போய் ஒரு நாள் இருந்துட்டு வந்தாலும் சரி, எல்லாரையுமே உங்க சொல்லுங்க. நாள தான தர்மம் பண்ணாலும் சரி, சகல விதமான பாவங்கள் நிவர்த்தி ஆகும்.
ஏன்னா எல்லைக்கரை ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு சக்தி 2025 இல்ல எல்லாருமே போலாம். இன் ஜெனரல் எல்லாருமே இன் போலாம். ஜெனரல் தான். எல்லாருமே போலாம். நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் பொதுவாகவே போட்டு உடைச்சிருக்கீங்க எல்லாருக்கும் நீங்க அப்படின்னு தான் தான் போட்டு சொல்லணும். உடைக்க சொன்னீங்க. ஆமா, இல்ல அது தேவைதான். ஏன்னா போய் சேர வேண்டியவர்களுக்கு சேரட்டும், சரியாகட்டும். 2020 என்னன்னா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். நிறைய ஜோதிடர்கள், இன்ஃபேக்ட் ஜோதிடர்கள் பாதி பேர் நாத்திகவாதிகளா கூட இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரிகாரம்லாம் வேலை செய்யாது, ம், பிராயச்சித்தங்கள்லாம் வேலை செய்யாது, ம், இதெல்லாம் தண்டம், உங்க கர்மா என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் ஜோதிடம்ங்கிறது எதுக்கு இருக்கு. அதாவது கர்மாங்கிறது நடக்கணும் அப்படின்னு இருந்தா கர்மா கண்டிப்பா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கால் உடையணும்னு இருந்தா கால் அடிதான் படும். ஏன்னா நம்ம முன்னாடி பண்ணிருக்கக்கூடிய பிராயச்சித்தம் அது இப்ப வேலை செய்யும். அந்த டைமுக்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தங்கள் தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா வரக்கூடிய ஆபத்துங்கிறது 50% இருந்து அப்படியே குறையலாம். பேசிக்கலா அது நான் என்ன சொல்றேன்னா, சுத்தமா நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்லல. வருமுன் காப்போம் தான் பிராயச்சித்தமும் பரிகாரமும். right. நிறைய பேர் வந்து அது சம்பந்தமே கிடையாது, சும்மா உங்க திருப்திக்கு வேணா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் சரி. அப்படிலாம் கிடையாது. இன்னொன்னு வாழ்வியல் பரிகாரம்னு நிறைய சொல்றாங்கல்ல, ஆமா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுவாங்க, அதெல்லாம் ஆக்சுவலா வேலை செய்யாது. ம், தார்மீகமா மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, தெய்வ அனுகிரகம் இல்லாம எந்த விஷயமும் வேலை செய்யாது. ஓகே. நீங்க உங்க குழந்தை பிறக்கணும்னா நீங்க போய் சாப்பிட்டு வந்தா குழந்தை பிறக்கணும்னா வாய்ப்பே இல்ல. நீங்க 9ஆம் இடத்துல குரு எப்ப வர்றானோ, 5 லக்னத்துக்கு எப்ப குரு கனெக்ட் ஆறானோ அப்பதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். குருங்கிறது தெய்வ அனுகிரகம். தெய்வ அனுகிரகம் இல்லாம நிறைய பேர் இப்ப என்ன நடக்குதுன்னா, IUI, IVF, ஃபர்டிலிட்டி சென்டர் தான் ஜாஸ்தியாகுது. அதனால தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, தெய்வ அனுகிரகத்தோட தான் எந்த ஒரு விஷயமே மூவ் ஆகும். அதனால அது இல்லைன்னு சொல்லி வாதாடக்கூடிய ஆட்கள் கிட்ட நம்ம பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்க அதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பாத்தீங்க கேக்குறீங்கன்னா அதை உடனே நோன்னு சொல்லுங்க. அப்பதான் அடுத்த லெவலுக்கு அது மூவ் ஆகாம